அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வாடகை கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ரஜினி பொண்டாட்டி. நம்ம நாஜி சம்பா சொல்லுவாங்க, இச்சை காரி மூஞ்சி கொடுப்பான், தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ரஜினி பொறுத்தவரை ரஜினி பொண்டாட்டிக்கும் பல கோடிகள் பணம் வேணும். அந்த பணத்தை பல மடங்கு பெருக்கணும். ஒரு படத்தை 1500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறான். இந்த சினிமா பார்க்கறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு 1500 ரூபாய். இந்த முட்டாள்கள் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலம் தமிழ்நாடு ரஜினிக்கு தெரியும். அதனாலதான் ரஜினி பொண்டாட்டியும் ஒரு படம் வரும்போது 50 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணணும். கட்சி ஆரம்பிக்கிறேன்னா 50 கோடி விளம்பரம் சும்மா. இதுதான் ஒரு டாக்டிக்ஸ். தொடர்ந்து எப்படி சார் அந்த மாதிரி பண்ண முடியும்? நீங்க அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினியை பொறுத்தவரை இந்த மக்களை எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் ஏமாத்திட்டு இருக்காரு. ரஜினி ஒரு கூத்தாடி, அவ்வளவுதான். கூத்தாடிக்கு என்ன அந்தஸ்துனா கூத்தாடுகிற அந்தஸ்தானே தவிர அரசியல் அந்தஸ்து இல்லை. அவர் இங்க இருக்கவே மாட்டாரு. அவர் ஹிமாலயாஸ்க்கு போயிடுவாரு, இல்ல திருவண்ணாமலையில யாருக்குமே தெரியாம அங்க கூட போய் இருக்கிறதா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நேரா எங்க போயிட்டாருன்னா ஆனந்த் அம்பானி இருக்காரு 175 கிலோல, அங்க போய் குத்தாட்டம் போடுறாரு. குடும்பத்தோட போய் குத்தாட்டம் போடுறாரு. இமயமலையில போனா எவனும் பணம் தர மாட்டான். மருமகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பணம் இழப்பு நடந்ததுன்னா அந்த அம்மா யாரையுமே சேர்த்தாரு. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காது. மாறுவாடி அடியால கூட்டியாந்து போயஸ் கார்டனில் அடிக்கடி கண்ணாடியெலாம் உடைச்சு விட்டான். வழக்கு இருக்குது அந்த ஸ்டேஷனில். இதுதான் லதாவுடைய பணம். எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் அந்த அம்மா யாருக்கும் திருப்பி கொடுக்காது. கஸ்தூர் ராஜாவுக்கு வந்த நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாது. தனுசு மனைவிக்கு வந்து விடக்கூடாது. அதனால இந்த 2 பேரும் கடனாளி. ஆனால் 2 பசங்க இருக்காங்க, இவர்கள் கடனாளியாக மாறி விடுவாங்க, சொத்தெல்லாம் இழந்து விடுவாங்க. அதனால அப்பா வேணுமா பணம் வேணுமானா 2 குழந்தைகளும் அப்பா வேண்டாம், பணம் இருந்தால் போதும். ஏன் சார் நயன்தாரா அவங்க பேர்ல இவ்வளோ ஒரு சர்ச்சை, இல்லை இவ்வளோ ஒரு வன்மம் இருக்கு? நயன்தாராவை தவறாக வழி நடத்துகிறார் விக்னேஷ். இதுதான் புகார். நீங்க நயன்தாரா பொறுத்தவரைக்கும் நல்ல பொண்ணு, மனிதாபிமானி. விக்னேஷ் சிவன் அதை வைத்து கோடிகளை குவிக்க வேண்டும் என்று தீராத ஆசை. பலாயிரம் கோடி ஆசை யாரை விட்டுது? ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை தீராதடி என் கண்ணம்மான்னு பாடியிருக்காங்க. பல கோடிகள் உழைக்கக்கூடிய நீங்க ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் விக்னேஷ். அதான் இவ்வளவு சர்ச்சை. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். எப்படி சார்? நல்லா இருக்கேன். ரஜினி அவர்கள் ஏன்னா அவரும் அரசியல் ரீதியா வந்தவர் தானே சார். சடனா இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ்னா ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்திருக்குமா அவருக்கு? இல்லை, இதை சொன்னால் அவருடைய கல்யாண மண்டபம் இடிக்கப்படும். அதுக்கு இதுக்கும் என்ன சார் அது சம்மந்தம் இருக்குது. அது அவருடைய மனைவி ஆசிரமம் பள்ளிக்கூடம் நில வாடகைக்கு இருக்க வாடகையே கொடுக்கல, அது காலி செய்யப்படும். இப்படி பல விஷயங்கள். ஆக்கிரமிப்பாளர் தான் ரஜினி. அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வாடகை கொடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் ரஜினி பொண்டாட்டியும். அப்போது ஆளுங்கட்சியை பகைத்து கொள்ள முடியாது, டெல்லியில் பிஜேபியை பகைத்து கொள்ள முடியாது. இரண்டையும் பகைத்து கொண்டால் ரஜினியுடைய வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் வரும், இங்கே புல்டோசர் வரும். யோகி ஆதித்யநாத் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார்? முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் ஏதாவது வழக்கில் மாட்டினா புல்டோசர் பாபா. அவர் புல்டோசர் அனுப்பி வீடு தரமட்டமாக்கிடுவார். முஸ்லீம்கள் வீடு மட்டுமே தரைமட்டமாகும், அவர் புல்டோசர் பாபா. இங்கே ரஜினி திமுகவுக்கு எதிராக பேசினால் ஸ்டாலின் புல்டோசர் பாபாவாக மாறிடுவார். அதனால் திமுகவிடம் அடக்கி வாசிக்க வேண்டும், பிஜேபியிடம் அடங்கி போக வேண்டும். இதுதான் ரஜினியுடைய வீரம். நீங்கள் இவர் எங்கே போனார்? ஸ்டெர்லைட்டுக்கு போனார், பிஜேபி அனுப்பி போனார், அனில் அகர்வால் அனுப்பி போனார். ஏன்? இவர் சினிமா நடிகருக்கு பணம். அதே போல் துப்பாக்கி ஷூட்டிங்கில் போய் அங்கே அந்த மக்களுக்கு சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள். அனில் அகர்வால் கொடுத்த பணம். அனில் அகர்வால் கொடுத்த பணம் யார்? அந்த வேதாந்த நிறுவன ஓனர் குஜராத்தி இருக்காங்களா, அவர் கொடுத்த பணம். அதுக்கு போய் சமூக விரோதிகள் ஊடுருவி விட்டார்கள். அப்போ ஒரு ஆள் கேட்டேன், யார் ஏன் எந்த ஊரியா? நான் ரஜினி. உனக்கு நீ இங்கே எதுக்கு வந்த? இப்படி கேட்ட பிறகு
அவர் இது உண்மையா நடந்த ஒரு விஷயம் தான் சார். அது ஆமாம் ஆமாம் அது வந்து ஆனா அது ஒரு கோவத்துல கேட்ட ஒரு விஷயமா தானே சார்? கோவத்தில் இல்லை, இவர் அனில் அகர்வால்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு அகர்வாலுக்கு ஆதரவாக அந்த மக்களுக்கு எதிராக அங்கே போகிறார். அப்போ அவர் என்ன பண்ணுவாங்க, யார் நீ எங்கேயே வந்த, போயா கிளம்பி. இதுதான் ரஜினிக்கு கிடைச்ச அவமானம். இந்த அவமானத்தை துடைத்து கொண்டு நம்ம நாஜர் சம்பா சொல்லுவாங்க, எச்சை காரி மூஞ்சில் தூப்பான், துடைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ரஜினி. ரஜினியை பொறுத்தவரை ரஜினி பொண்டாட்டிக்கும் பல கோடிகள் பணம் வேணும். அந்த பணத்தை பல மடங்கு பெருக்கணும். இதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர இந்த முட்டாள் தமிழனுக்கு எந்த அறிவும் இல்லை. ஒரு படத்தை 1500 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குறான். விவசாயி ஒரு மூட்டை நெல்லை விளைவிக்கிறதுக்கு 6 மாதம் சேத்துல இருக்கான். அது ஒரு மூட்டை நெல் 900 ரூபா. இவர்களுக்கு ஒரு சினிமா பார்க்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு 1500 ரூபா. அப்போது இந்த முட்டாள்கள் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலம் தமிழ்நாடுனான்னு ரஜினிக்கு தெரியும். அதனால தான் ரஜினி பொண்டாட்டியும் திமுகவை அரசியலாம் எனக்கு கேட்கக்கூடாது. அப்போ எதுக்கு தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு போனீங்க வேடிக்கை பார்க்குறக்கா? இல்லை சார், அப்போ அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. எப்போதான் கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கல அவர். இந்த மக்களை ஏமாத்த ஒரு படம் வரும்போது 50 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணணும். கட்சி ஆரம்பிக்கிறேன்னா 50 கோடி விளம்பரம் சும்மா கிடைச்சது. இதுதான் ஒரு டாக்டிக்ஸ். இதுதான் தொடர்ந்து எப்படி சார் அந்த மாதிரி பண்ண முடியும் நீங்க? அது அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினியை பொறுத்தவரை இந்த மக்களை எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் ஏமாத்திட்டு இருக்காரு சார். அவர் ப்ரமோஷன் பண்ணி தான் அவர் படம் ஓடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்லைன்னா படமே ஓடாது. அவர் படம் இப்போ எங்கேயும் ஓடுறதே இல்லைம்மா. லிங்கா படம் ஓடாம டப்பாக்குள்ள போய் பணம் கொடுத்து வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா, விநியோகஸ்தர் பூரா ரஜினி வீட்டை முற்றுகையிட்டு வீட்டை பூட்டும் போராட்டம் நடந்ததா இல்லையா? ஏமா இவர் என்ன சூப்பர் ஸ்டார் பட்டம் யாரு கொடுத்தது? இவரே வச்சுக்கிட்டாரு. இவரை சார் இவரே இவரை வைக்காம என்ன தளபதி, எந்த தளபதி? பாகிஸ்தான் யுத்தத்தில் விஜய் கலந்துக்கிட்டாரா? பீரங்கி பட தளபதியா? சினிமாக்காரன் பூராம கேப்டன் விஜயகாந்த் எந்த கப்பலை ஓட்டினாரு? அந்த படத்துல நடிச்சாரு சார். அது மட்டும் இல்ல சார், நீங்க விஜயகாந்த் அவரெல்லாம் சொல்லாதீங்க சார். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்து விஷயங்கள் பூராம 1000 கோடி ஏமாத்திட்டு திமுக அதிமுக பணம் வாங்கி கொண்டு கூட்டணி அமைத்தார். மக்கள் நல கூட்டணி என்பது ஜெயலலிதாவுடைய பினாமி கூட்டணி. இந்த சினிமாக்கார ஆட்கள் பூராம மக்களை ஏமாற்றுகிற மாபெரும் மோசடி பேர்வழிகள். லிங்கா படம் ஏன் ஓடலை? இவர் படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் தேவையில்லைன்னா லிங்கா படம் வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு பல கோடி ரூபாய் நட்டான். அப்போ இவர்கள் எல்லாம் ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி வச்சுருக்காங்களே தவிர உண்மையாகவே இவர்கள் இப்போ ரஜினி படத்தில் அமிதாப் பச்சன், செத்துப்போன தர்மேந்திரா, ஹேமா மாலினி, இப்படி உலக வினோத் கண்ணா எல்லாம் வந்து நடித்தாலும் ஓடுறதில்லை. இப்போ இதுதான், கையை ஆட்ட முடியல, காலு ஆட்ட முடியறதில்ல. இப்போ டூப்பு 50% டூப்பு. சார் சார் ஒரு நிமிஷம். கையும் ஆட்ட முடியல, காலும் ஆட்ட முடியல நீங்க மட்டும்தான் சொல்றீங்க. அவருக்கு இன்னும் 4 படங்கள் வந்து லைன் அப்ல இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? இப்ப கூலி படம் நடிச்சுட்டு வந்ததான் ஏர்போர்ட்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம் பேசியிருக்காரு. ஆனா நீங்க மட்டும் தான் இன்னும் அவருக்கு எதிராக வந்து இந்த மாதிரி அவர் கையாட்ட முடியல, வேற ஒருத்தர் நடிச்சாதான் அவர் படம் ஓடுன்றதை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க பாண்டியன் சார். அம்மா, தமிழ்நாட்டு அரசியல் ஆட்டுக்கார அலமேலூர் படம் தேவர் எடுத்தாரு. அந்த ஆட்டு பேர் ராமு. சிவகுமாரும் ஸ்ரீபிரியாவும் காதல் கடிதம் கொடுக்கறது அந்த ஆட்டினுடைய வேலை தான். இந்த ஆட்டை வச்சு தான் படம் எடுத்தார் தேவர். கடைசியாக என்ன ஆச்சுன்னா, ஆட்டை கொண்டு போய் சினிமா தியேட்டர் வாசலை கட்டி போட்டுருவார், இலை தலையை போட்டு. அது தின்னுட்டே வாங்கின்னு இருக்கும். நம்மால் பூரா போய் தொட்டு கும்பிடுவான். ஆட்டுக்கார அளவேல் முட்டாப்பையிலுக்கு மொத்தமாக இருக்கிற மொத்த நாடு, சினிமாக்காரன் இருக்கிற நாடு தமிழ்நாடு தான். ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடித்த ராமு ஆடு கும்பிடப்பட்டது. வேற ஆடனை பிரியாணி முடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இந்த ஆட்டை சரி தேவர் என்ன பண்ணார்? இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு ஊராக கொண்டு சினிமா தியேட்டர் வாசலில் ஆட்டை கட்டி வேப்பந்தலையை போட்டுருவார். அது சின்ன மேனு கத்தும். அதை பார்த்து எல்லாம் கும்பிடுவான். இப்படி அப்போ தான் இன்குலாப் எழுதினார், ஆடு கம்பீரமாக இருக்கிறது, ஆட்டை பார்க்க வருகிற மனிதன் தான் நிலை குலைந்து போயிட்டான்னு எழுதினார். அப்போ எனக்கு ஆட்டுக்கும் ரஜினிக்கு பெரிய வித்தியாசம் தெரியல. ஆட்டையும் கும்பிடுறான், ரஜினியுமே கும்பிடுறான். ஆட்டுக்கார அலமேலு படத்தில் நடித்த சிவகுமாருக்கு ஸ்ரீபிரியாவுக்கும் காதல் கடிதம் பரிமாறிய ராமு என்ற ஆடு
கடைசியில் தேவர் வீட்டில் பிரியாணி ஆக்கப்பட்டது. இதுதான் ரஜினி. அப்போது சினிமாக்காரர்களை பொறுத்தவரை எம்ஜிஆரை தவிர யாருமே ஏழை எளிய மக்கள், உழைக்கிற மக்கள், சேரி மக்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு பைசா கூட கிள்ளி போட மாட்டாங்க. படத்துக்கு 150 கோடி ரூபா. எதுக்கு இந்த 150 கோடி ரூபா அந்த படத்துக்கு? அப்போ பெங்காலில் 150 கோடி ரூபா படம் சம்பளம் வாங்குகிற ஆள் இல்லை, குஜராத்தில் இல்லை, பஞ்சாபில் இல்லை, எந்த நாட்டிலையும் 150 கோடி ரூபா எங்கே இருக்குது? ஹாலிவுட்டில் இருக்குது. 150 கோடி அப்படின்றது எப்பத்துலேருந்து வர ஆரம்பிச்சது? எப்பத்துலேருந்து ட்ரெண்ட் ஆச்சு சார்? இங்க இப்ப இருக்கிற டாப் மாஸ் ஹீரோஸ் எல்லாமே சரி, ரஜினி அவர்கள், கமல் அவர்கள், விஜய், அஜித் அவர்கள் எல்லாருமே வாங்குறது வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பளம். தமிழ்நாட்டில் தான் தெலுங்குல கூட, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில கூட அப்படி இல்லை. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டை அடுத்து தான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. முதல்ல ஸ்டுடியோவே ஆந்திராவில் கிடையாது, எல்லாம் எங்கே? தமிழ்நாட்டிலேருந்து போனது தான். கேரளா அதெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து போனதாம்மா. கேரளாவில் முதல் தமிழ் திரைப்படத்துறையின் தந்தை டேனியல் தான். அவன் தமிழ்நாட்டுக்காரன், மலையாள படம் எடுத்தது அவன் தான். அப்படி தமிழ்நாடு தான் திரைப்படத்துறைக்கான முன்னோடி. தமிழ்நாடு, அடுத்து வந்து ஆந்திரா. ரெண்டுமே என்டிஆர் நடந்து போனால் அந்த மண் எடுத்து நெச்சில் பூசிக்குவான், தேவடான்னு. இங்கே எம்ஜிஆர் சொன்னால் அண்ணா முதலமைச்சர் ஆனார், ஜெயலலிதா முதலமைச்சர். இதுதான் இங்கே அரசியல். அதனால் ரஜினியை பொறுத்தவரை ரஜினி ஒரு கூத்தாடி, அவ்வளோதான். கூத்தாடிக்கு என்ன அந்தஸ்துனா ஒரு கூத்தாடுகிற அந்தஸ்தானே தவிர அரசியல் அந்தஸ்து இல்லை. ஏன்னு கேட்டால் இவர் மக்கள் நல பிரச்சனையில் தன்னை மறைத்து கொள்ளுவார். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பெண்கள் அந்த பாலியல் வன்முறை தமிழ்நாடு 8 கோடி பேருக்கும் தெரியும். இவரை அதெல்லாம் கேட்கக்கூடாது, கேட்டால் ராகவேந்திர கல்யாணம் இடிச்சிருவான், திமுக இடிச்சிடும். இதுதான் அதுக்கு பின்னணியில் உள்ள ரகசியம். அப்போ அதுக்கு அவர் பதிலாக வந்து இல்லை கவர்மெண்ட் ஏதாவது தொடர்ந்து இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், இதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இது சொல்லியிருந்தா கூட இது இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையாக கிரியேட் ஆயிருக்காதுன்னு தான் சார் நாங்கள் பார்க்குறோம். இல்லைம்மா, என்ன சர்ச்சையானாலும் தமிழனுக்கு உணர்ச்சியே இல்லை. அதனால் ரஜினி எதை சொன்னாலும் நேராக போய் யூபி சிஎம் யோகி ஆதித்யநாத் அவரை போய் காவாலா படம் பார்க்குற கூப்பிடுறாரு. அவர் நான் சாமியாருங்க, நல்லா வரமாட்டேன், துணை முதலமைச்சர் வந்து அவரை போய் காவாலா பிடிச்சி காமிங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். இதுதான் ரஜினிக்கு. என்ன காரணம்னா சன் பிக்சர்ஸு ஒரு 200 கோடி ரூபாய் வியாபாரம் இருக்குது வட இந்தியாவில். அதனால் நீங்கள் அங்கே போய் யாரை காவி வேட்டி கட்டியிருக்கான பிஜேபிக்காரன் எவனை பார்த்தாலும் காலில் விழுந்துருங்க, அப்போ தான் 200 கோடி ரூபா உங்களுக்கு அதில் 10% கமிஷன் கிடைக்கும். உடனே லதா ஏற்றி விட்டுருச்சு, வடக்க போகிற ரயிலை பார்த்து ஏற்றி விட்டுருச்சு. அந்த ரயிலில் போயிட்டார். கிழக்கே போகிற ரயில் தான் நம்ம பார்த்துருக்கோம். லதா என்ன பண்ணுச்சு, வடக்கே போகிற ரயில் ஒரு காவி ட்ரெஸ்ஸு ஒரு 4 தண்ணி பாட்டிலை கொடுத்து ஏற்றி விட்டுருச்சு. அப்போ ரஜினியுடைய இமேஜ் இதுதான். ரஜினியை பொறுத்த வரைக்கும் மக்கள் நல சேவலரோ அல்லது மக்கள் நல காவலரும் அல்ல. சார் ரஜினி அவர்கள் முன்னாடி தொடர்ந்து வந்து அவர் இங்கே இருக்கவே மாட்டார். அவர் வந்து ஹிமாலயாஸ்க்கு போயிடுவார், இல்லை வேற எங்கேயாவது திருவண்ணாமலையில் யாருக்குமே தெரியாமல் அங்கே கூட போய் இருக்கிறதா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் போகிற மாதிரியே தெரியவே இல்லையே சார். அவர் உண்மையாகவே அவருக்கு உடம்பு சரியானதுனால அது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நேராக எங்கே போயிட்டாருன்னா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிடுறாரு. ஆனந்த் அம்பானி இருக்கார் 175 கிலோவில். அவருடைய மனைவி ராதிகா மெர்ச்சன்ட் 55 கிலோவில் இருக்காங்க. அங்கே போய் குத்தாட்டம் போடுறாரு. 2 கோடி ரூபா அவருக்கு சம்பளம். குடும்பத்தோடு போய் குத்தாட்டம் போடுறாரு. இமயமலையில் போனால் எவனும் பணம் தரமாட்டான், திருவண்ணாமலைக்கு போனாலும் எவனும் பணம் தரமாட்டான். அப்போது எங்கு பணம் கிடைக்குதோ அங்கே லதா அவரை கையோடு கூட்டிகிட்டு போயிடும். ஆடை சொல்லி இந்தம்மா பணத்தை வசூல் பண்ணிட்டு வந்துடும். டெய்லி அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சினிமா கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் கால் ஷீட் இருக்குங்க, இப்போ ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுங்க. இப்போ ரஜினி கால் ஷீட். ரஜினி சார், அம்மா எனக்கு போதுமா, நடக்க முடியலம்மா. ஆமாம் சார், அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் நிறைய அட்மிட் ஆனாலும் அவருக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான அதாவது அவரை ஏடி மிஷினாக லதா ரஜினிக்கு வந்து பயன்படுத்துது. அதனால் அவர் என்னை விட்டால் போதும்னு நினைக்கிறாரு, விடவும் முடியல. இதுதான் ரஜினியுடைய நிலைமை. அரசியலில் அவரால் பேச முடியாது. திமுக எதுவும் பேச முடியாது, பிஜேபி எதிர்த்து பேச முடியாது, அதிமுக எதிர்த்து பேச முடியாது, எந்த ஆளுநர் எதிர்த்தும் பேச முடியாது.
இதுதான் ரஜினியுடைய நிலை. சார் தனுஷ் அவர்கள் தானே சார் காலா படத்தை இவரை வச்சு தயாரிச்சது. அப்ப அந்த படம் லாஸ் ஆனது கூட இவர் வந்து தன் மருமகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பைசா கொடுத்துருக்கலாமேன்னு கூட நிறைய விமர்சனங்கள் வருது இல்ல சார். ஸோ அது எப்படி சார் இங்க பார்க்கப்படுது? அதுக்காக பைசாக்காக பிரிஞ்சா மாதிரி நீங்க சொன்னீங்க. பட் அப்படி பார்த்தா இவர் தானே படம் வச்சு எடுத்தாரு. அப்போ மருமகன் அவருக்கே வந்து அந்த பைசா கொடுத்திருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்றது பார்க்கப்படுதே சார். அது உண்மையா? இல்லை, ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் லதா தான் அவருடைய மேனேஜர். பணம் வரவு செலவு வாங்குறது கொடுக்கறது எல்லாமே லதா தான். லதாவை பொறுத்தவரை நீங்கள் ஒரு குஜராத்தி பெண்ணாக பிறந்திருக்க வேண்டியவர், ஒரு மார்வாடி பெண்ணாக பிறந்திருக்க வேண்டியவர். குஜராத்தி மார்வாடி, குஜராத்து ராஜஸ்தான் ரெண்டு, மார்வாடிங்கிறது ராஜஸ்தான், குஜராத் ரெண்டையும் சேர்ந்து குலைத்து பண்ணியவர் தான் லதா ரஜினிகாந்த். அந்த அம்மாவுக்கு ஒரே நோக்கம் எது? பணம் பண்ணுவது மட்டும்தான். அப்போ மருமகனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பணம் இழப்பு அதாவது பணம் இழப்பு நடந்ததுன்னா அந்த அம்மா யாரையுமே சேர்த்தாது. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காது. நீங்கள் சின்ன மக ஒரு அனிமேஷன் படம் எடுத்தது, அதுக்கு ஒரு மார்வாடிகிட்ட ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தாங்க. மார்வாடிக்கு நாமத்தை போட்டுச்சு. மார்வாடி அடியால் கூட்டியாந்து போயஸ் கார்டனில் அடித்தடி கண்ணாடியில் உடச்சி விட்டான். வழக்கு இருக்குது அந்த ஸ்டேஷனில். இதுதான் லதாவுடைய பணம். எத்தனை 1000 கோடி கொடுத்தாலும் அந்த அம்மா யாருக்கும் திருப்பி கொடுக்காது. இதுதான். அப்போது நாளைக்கு தனுஷ் நிறைய படம் எடுத்து கடனாகி, அவங்க அப்பா கடனாகி இப்போ தலைமுறை ஓடி உட்காந்துருக்கார். போத்ரா வழக்கு போட்டு தனுஷுடைய அப்பா யாருக்கும் பணம் கொடுக்க முடியாமல் ஒளிஞ்சிருக்கார். இப்போ அதே கதை தான். ரஜினியுடைய பணம் தனுஷ் கொடுக்க வேண்டிய கடனுக்கு எதிர்காலத்தில் ரஜினியுடைய மகளினுடைய கணவன் தான் தனுஷ். கஸ்தூரி ராஜாவுக்கு வந்த நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாது, தனுஷ் மனைவிக்கு வந்து விடக்கூடாது. அதனால் இந்த 2 பேரும் கடனாளி. ஆனால் 2 பசங்க இருக்காங்க, இவர்கள் கடனாளியாக மாறிவிடுவார்கள், சொத்தெல்லாம் இழந்துருவாங்க. அதனால் அப்பா வேணுமா பணம் வேணுமானா 2 குழந்தைகளும் அப்பா வேண்டாம், பணம் இருந்தால் போதும், எங்களை பாதுகாக்கும். இதுதான் அப்பாவை இழந்ததற்கான பின்னணி. ஐஸ்வர்யாவும் ஒத்துக்கொண்டார். ஏன்னா பல 1000 கோடி பணம் இருந்தால் அது எப்படி வேணாலும் நம்மளை பாதுகாக்கும். தனுஷை பாதுகாக்க மாட்டார். தனுஷ் விக்னேஷ் ராஜா காதல் பண்ணுவதற்கு 400 கோடி படம் 3 கோடி பட்ஜெட்டில் அது 10 கோடி போயிட்டு இருக்குது. ஏன் சார் நயன்தாரா அவங்க பேர்ல இவ்வளோ வந்து ஒரு சர்ச்சை இல்லை, இவ்வளோ வந்து ஒரு வன்மம் இருக்கு? இப்போ அவங்க வந்து விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்பை வாழும்போது இப்போ திருப்பியும் வந்து விக்னேஷ் சிவனை வச்சு அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா அவங்க சோனா அவர்கள் ஒரு நடிகை இருந்தாங்களா, அவங்க வீட்டில் தான் விக்னேஷ் சிவன் அவங்க வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சமூக வலைதளம் ஃபுல்லாக அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான். ஏன் நயன்தாரா ஒரு யாருமே வந்து ஒரு பெண்ணாக இருந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறவே கூடாதா? எவ்வளோ அவங்களும் கடினப்பட்டு தானே சார் வந்திருப்பாங்க. ஏன் அவங்க பேரில் இவ்வளோ ஒரு வன்மத்தை கக்கணும்? இல்லை, நயன்தாராவை தவறாக வழிநடத்துகிறார் விக்னேஷ் சிவன். இதுதான் புகார். நீங்கள் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, மனிதாபிமானி. ஒரு லைட் பை மயங்கி விழுந்ததை மடியில் தூக்கி வச்சு தண்ணீர் தெளித்து அந்த இளைஞனை பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த ஒரு மனிதாபிமானி பொண்ணு தான் அது. ஆனால் விக்னேஷ் சிவன் அதை வைத்து கோடிகளை குவிக்க வேண்டும் என்று தீராத ஆசை. எங்கள் சோனா வீட்டு வேலைக்காரராக இருந்து இன்றைக்கு இயக்குனராக தனுஷுடைய பணத்தில் இயக்குனராக இருந்து நயன்தாரா மூலம் பல கோடிகளுக்கு அதிபதியான விக்னேஷ் சிவன் மனதளவில் பரம ஏழையாகத்தான் இருக்கார். மனதளவில் பரம ஏழையாகத்தான் இருக்கார். அப்படி நினைச்சிருந்தாருன்னா, அவர் பரம ஏழையா நினைச்சிருந்தாருன்னா அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ண மாட்டாரே சார். இல்லை, பணம் தேவைப்படுது இல்லை. பல 1000 கோடி ஆசை யாரை விட்டுது? ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை தீராதடி என் கண்ணம்மான்னு பாடியிருக்காங்க. அப்போ விக்னேஷ் சிவன் மிக சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர். இந்த நபர் நீங்கள் நயன்தாராவை வைத்து கோடிகளை குவிக்க முடியும் என்று நிரூபித்து கொண்டே இருக்கிறவர். நீங்கள் இந்த அரசு எல்லா ஒப்பந்தங்களையும், விளம்பர ஒப்பந்தங்களாகட்டும் அல்லது செஸ் ஒலிம்பியா விளம்பர முகவர் ஆகட்டும், கோடிகளை தூக்கி அப்படியே கொடுக்குது. யார்கிட்ட? விக்னேஷ் சிவன்.
முதல்லயே நயன்தாராவை வைத்து பல படங்களில் பல கோடிகளை உழைச்சிருக்கார். அப்போது நயன்தாராவுக்கு இன்னும் ஒரு 5 வருடம் மார்க்கெட்டு இருக்கும். அந்த மார்க்கெட்டு கெட்டு போச்சுன்னா பணமே வராது. அதனால் முடிந்தவரை மார்க்கெட் உள்ள நயன்தாராவை பல கோடிகள் உழைக்கக்கூடிய நீங்கள் ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் விக்னேஷ் சிவன். அதை இவ்வளோ சரிச்சேன். எல்லா பக்கம் திருடுறாரு. இவருக்கு என்ன பின்னணி இவ்வளோ தைரியம் இருக்குன்னா அரசியல் பின்னணி. அரசியல் பின்னணி. இந்த அரசியல் பின்னணி எத்தனை நாளைக்கு இருக்கு? 1 வருஷம். இது மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் மூடர்களோ முட்டாள்களோ அல்ல, எல்லாம் பார்த்துருக்காங்க. நேரம் வருகிற பொழுது, அவர்களுக்கு வாய்ப்பு வருகிற பொழுது அவர்கள் அவருடைய வேலையை செய்து விடுவார்கள். ஃபைன் சார், எல்லாரும் எங்களுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.